ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாபு ஏழுமலை. ஸோ சீனியர் இன்ட்ரோஷன் கார்டியாலஜிஸ்ட், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோடு, அம்ஜிக்கரை, சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். அதான் டியூவல் சேம்பர் லீட்லெஸ் பேஸ்மேக்கர். லீட்லெஸ்னால் ஒயர்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி தான் பேச போகிறேன். ஜென்ரலாக வந்து அது ஹார்ட் ரேட் ரிலேட்டட் பிரச்சனைக்காக அது பேஸ்மேக்கர் வைக்கிறது. நார்மலாக ஹார்ட் ரேட் ஒரு 60 to 100 இருக்கும். எல்லாருக்கும் ஆவரேஜாக ஒரு 70, 74, 80 அப்படின்னு சொல்லுவோம். பட் 60 to 100 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 60 கீழே போச்சுன்னா லோ ஹார்ட் ரேட் சொல்லுவோம். நம்ம தூங்கக்கூட கொஞ்சம் ஹார்ட் ரேட் கம்மியாகலாம். பட் இந்த ஹார்ட் ரேட் கோஸ் லெஸ் தென் 40, இப்போ 40க்கு கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கிட்டினஸ், டயர்ட்னஸ்ஸு, சிலவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போகிறது நடக்கலாம். அண்ட் சம்படிக்கு நான் இவனை கார்டியாக் அரெஸ்ட் கூடும், ஏன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா. ஸோ 40 கீழே போகக்குள்ள நிறைய பேர் ஃபெயிண்டிங் வந்துடுவாங்க, மயக்கடிச்சு கீழே வந்துடுவாங்க. ஸோ ஏன்னா போதிய பிளட் சப்ளை போகாது ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு. ஸோ அந்த கண்டிஷன் அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஹார்ட் ரேட் கம்மியாக போனாலும் இரகுலர் ரிதம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி கண்டிஷன் எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? பேஸ்மேக்கர் வைப்போம். பேஸ்மேக்கரோட ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட் ரேட் எப்போலாம் கம்மியாக போகுது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஹார்ட் ரேட் கம்மியாகவும் பார்த்துக்கிறதுக்காக. யூஸ்வலாக நம்ம ஒரு 60, 70 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம நடக்கக்குள்ள அது கொஞ்சம் அதிகமாகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்காக கண்டிஷனுக்கு. ஸோ ஹார்ட் ரேட் கம்மியாக போனாலோ இல்லை ரிதம் மாறி போனாலோ, இரகுலராக இருந்து இரகுலர் ரிதம், அப்போ ஹார்ட் ரேட்டும் கம்மியாக இருக்குது, ரிதமும் இரகுலராக இருந்தாலும் அப்பயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யார் இந்த பேஸ்மேக்கர் இந்த இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க? யூஸ்வலி கார்டியாலஜிஸ்ட். ஸோ கார்டியாலஜி டாக்டர் அதை பேஸ்மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து காலங்காலமாக வந்து பேஸ்மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற பேஸ்மேக்கர் இது ஒரு 2 பார்ட் இருக்கும். ஒரு பேட்டரி மாதிரி, ஒரு பல்ஸ் ஜென்ரேட்டர்னு இருக்கும் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி. ஸோ அதை ஸ்கின்னு கீழே ஒரு சின்னதாக ஒரு மினி சர்ஜரி பண்ணிவிட்டு வைப்போம். இந்த கிளாவிக்கல் போன், காலர் போன் சொல்கிறோம்பாங்க, அதுக்கு கீழே செஸ்ட்டில், இந்த அப்பர் செஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு மினி சர்ஜரி ஒன்று இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு ஒயர், பிளட் வெசலில் ஒயர் வந்து போகும், அதுதான் லீடுன்னு சொல்லுவோம், ஹார்ட் வரைக்கும் போகும். ஸோ இங்கேருந்து ஒரு பேட்டரி ஒரு பல்ஸ் கொடுக்கும், அது ஹார்ட்டில் போயிட்டு உள்ளே போயிட்டு அது ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும், அதனால் ஹார்ட் பீட் ஆகும். ஸோ யூஸ்வலி இதுக்கு வந்து ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 days to 7 days இருக்கலாம். அப்புறம் அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 3-4 hours ஆகலாம். அது ஒரு ஒயரு 2 ஒயர்னா 4 hours ஆகலாம். 2 லீடு, டியூவல் சேம்பர்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகல்னு. ஸோ நமக்கு வந்து இந்த ரைட் சைடில் தான் நார்மலாக அந்த இம்பல்ஸ் உருவாகும். நார்மலாக நம்மளுடைய ஹார்ட் வந்து இந்த ஹார்ட் பீட்லாம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி. இப்போ ஹார்ட் ஒரு வீடு மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வாட்டர் பைப் தான் அந்த பிளட் வெசல்லாம், வேல்வ்ன்றது கதவு மாதிரி. இந்த ஹார்ட் ரேட்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, கரண்ட் கனெக்ஷன் மாதிரி. ஸோ இது வந்து ரைட் ஏட்ரியம்ன்றது அந்த பகுதியிலேருந்து தான் உருவாகுது. அப்பர் சேம்பர், அது ரைட் சைடில் இருக்கிற சேம்பர்லேருந்து தான் உருவாகுது. அங்கேருந்து அந்த இம்பல்ஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு பகுதிக்காக மற்ற இடத்துக்கு பரவும். ஸோ நம்ம யூஸ்வலாக அவங்க அந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சுட்டு ஒரு ஒயர் வந்து ஹார்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருப்போம், ரைட் வென்ட்ரிகல் அந்த பகுதிக்கு அனுப்புவோம். தேவை இன்னொரு ஒயர் போட்டோம்னா ரைட் ஏட்ரியம். ஸோ அந்த ரைட் சைடில் தான் 2 சேம்பரை தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அது ஆப்ரேஷன் பண்ண தெரியும். பார்த்தா ஒரு புடைப்பு மாதிரி இருக்கும், ஒரு பம்பு மாதிரி இருக்கும். சின்ன பசங்கள்லாம் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் சுற்றிடுவாங்க அது. ஸோ ட்விட்டர்னுவாங்க. ஸோ அப்படியே போட்டு சுற்றி விட்ருவாங்க. அதனால் அந்த ஒயர் வந்து இடத்துல வந்து மாறிடும். அப்புறம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். 2 இடத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒன்று இந்த பாக்கெட்டில் இன்ஃபெக்ஷனு, எங்கே அந்த பேட்டரி வச்சுருக்கோமோ, இல்லை உள்ளே போகிற ஒயர். இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் நம்ம சில டைம் மாஸ்க்லாம் போட்டிருக்கோம். எதுக்கு? யாராவது கொஞ்சம் இருமுனாங்கன்னா நமக்கு வரக்கூடாது. என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு வாரம் இல்லை 10 நாள் ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டியிருக்கும். அதிகபட்சமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியிருக்கலாம். பட் ஹார்ட்டில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா 4 to 6 weeks இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த இன்ஃபெக்ஷன் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இந்த ஒயர் இருக்கிற பேஸ்மேக்கர், யூஷுவல் பேஸ்மேக்கரில் வரதுக்கு சான்சஸ் வந்து ஒரு 2 to 5% இருக்குது. ப்ரொசீஜர் அப்பயும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்லாம் ஆகலாம் யூஷுவலாக பண்ணுற பேஸ்மேக்கரில். இப்போ இந்த இடத்துல அது கூட உடனே இல்லை, பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமும் வரலாம். ஸோ ஒரு 2 weeks, 6 months, 1 year, 2 year வரைக்கும் கூட இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம். அதே மாதிரி அந்த போட்டுக்கிற அந்த நான் சொன்ன பாருங்கள், அந்த ஒயர்ன்றது, அந்த லீடுன்றது அது சில டைம் ஃப்ராக்சர் ஆகிடலாம், பிரேக் ஆகிடலாம். யூஷுவல் கரண்ட் ஒயர் மாதிரி தான், மேலே ஒரு இன்சுலேஷன் மாதிரி இருக்கும், அது பிரேக் ஆகிடலாம். இல்லை எங்கே நம்ம போய் கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நவுந்துடலாம், டிஸ்லாஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம அதுக்கு அடுத்த லெவல் பேஸ்மேக்கருக்கு போகணும். அதுதான் ஒயர் இல்லாத பேஸ்மேக்கர், லீட்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ இதில் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாங்க, ஒரு மேலே ஒரு பேஸ்மேக்கர் இருக்குது, கீழே ஒரு ஒயர் வரைக்கும் போகுது யூஷுவல். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது, நேராக ஹார்ட்டுக்குள்ளே போய் வச்சுட போகிறோம். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் பேஸ்மேக்கர் வந்து எப்படி இருக்குது படத்தில் காமிச்சிருக்காங்க. இது வந்து நேராக ஹார்ட்டுக்குள்ளே போய் வைக்கிற மாதிரி இருக்கிற பேஸ்மேக்கர், சின்னதாக தான் இருக்கும். அதுதான் லீட்லெஸ் பேஸ்மேக்கர். யூஷுவல் அதான் லீட்லெஸ். நிறைய பேர் லெட்லெஸ்ன்னு வச்சுருவாங்க. இல்லை, இது லீட்லெஸ்ஸு, அதான் ஒயர் இல்லாத பேஸ்மேக்கர். ஸோ இதில் வந்து
அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு ஒயர் போய் ஹார்ட்டுக்குள்ளே ரைட் சைடு அந்த வென்ட்ரிக்கலில் வச்சுருவோம். இந்த வீடியோ அது ப்ளே ஆகுது. ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ ஒரு தொடையிலேருந்து ஒரு டியூப் வழியாக கொண்டு போயிட்டு ஒரு டியூப்பில் ஒரு மாரி ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொண்டு போய் ஹார்ட்டில் இது ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி தான், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி. அதனால் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கிழிச்சல் தையெல்லாம் இருக்காது. சின்ன ஊசி தான், தொடை வழியாக ஊசி போட்டு ஹார்ட்டில் போய் வச்சுட்டு வந்துடுவோம். வீடியோ கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. பட் ஸோ அப்புறம் பேஷண்ட் வந்து சில டைம் பிளட் தின்னல் இருப்பாங்க, ஆஸ்பிரின் அந்த மாதிரி மாத்திரைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரையை சில டைம் நார்மல் பேஸ் மேக்கர்னால் ஒரு ஏன்னா அது ஆப்ரேஷனால் ஒரு 5 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும். இந்த பேஸ் மேக்கருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரைட் சைட் வென்ட்ரிக்கலில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ ஷோட் ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வைப்போம். இங்கே ஒன்று கீழே ஒன்று வைப்போம், இன்னொன்று மேலே ஒன்று வைப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. இது கொஞ்சம் படம் அவங்க ப்ளே ஆகும். சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி 2 வைக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ ஏட்ரியமில் ஒன்று, வென்ட்ரிக்கல் ஒன்று. ஸோ 2 டியூவல் சேம்பர்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஒயர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது, பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. இந்த பில்டிங் கட்டக்குள்ளேயே நம்ம ஒயரெல்லாம் கேபிள் கனெக்ஷன்லாம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் திருப்பி அதை வேலை பார்க்கணும்னா மறுபடியும் உடச்சிட்டு எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அந்த மாதிரி. அது இல்லாமல் ஆரம்பத்திலே பண்ணாலும் பெரும்பாலும் வந்து 2மே போட்டுருவாங்க. அவருக்கு ஒரு பகுதியில் தான் ப்ராப்ளம். ஸோ அப்பர் சேம்பரில் ப்ராப்ளம் இல்லை லோவர் சேம்பரில் ப்ராப்ளம்னால 2 இடத்துலையுமே ஒயர் போட்டுருவாங்க. ஆனால் பிற்காலத்தில் இன்னொரு ஒயர் மறுபடியும் போடணும்னா இந்த ரத்த குழாய் ஃபுல்லாக ஃபைப்ரோஸ் ஆகிடும், டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஸ்கார் டிஷ்யூ மாதிரி காயம் பட்டா மேலே இருப்பாங்க அந்த ரத்த குழாய் ஃபுல்லாக. அதில் போய் மறுபடியும் வேலை பார்க்குறது ரொம்ப காம்ப்ளிகேஷன். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த அவங்களுக்கு வந்து அதுக்கு இப்போ அந்த ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் வந்து இங்கே இப்போ நம்ம ஒரு மைக் வச்சுருக்கோம், பக்கத்து ரூமில் ஒரு மைக் இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அங்கே அவங்க பேசுகிறது இங்கே நமக்கு தெரியும், அங்கேருந்து கம்யூனிகேஷன் ஆகிக்கும். ஸோ இதை எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து ஒரு சேம்பரில் மட்டும் தான் பண்ணிக்கலாம். அப்படி சேம்பர் பிற்காலத்தில் அவருக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல அந்த மாதிரி மேல் பக்கத்தில் கீழ் பக்கத்துலேயும் ப்ராப்ளம் வருது, அங்கேயே ஒரு எலக்ட்ரிக் டிஸ்பென்ஸ் வருதுன்னா அப்போ வேணால் பண்ணலாம். இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் 2மே பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் இருக்கிற நம்ம பேஷண்ட் பண்ணது வந்து நடுவில் இருக்கிற ப்ராப்ளம் இருந்ததுனால அவருக்காக 2 சேம்பருமே பண்ணுவேன். ஏன்னா பக்கத்தில் மேலே இருக்கிறது நல்லா பீட் ஆகுது, கீழ் பகுதி ஒழுங்காக பீட் ஆகலை, ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே பீட் ஆகிறது இங்கே வாங்கி இங்கே கீழே கொடுக்கணும். ஸோ அது அப்பர் சேம்பரில் இருக்கிற ஹார்ட் ரேட்டை இட் ஹாஸ் டு கம்யூனிகேட் அண்ட் தென் கிவ் இட் டு லோவர் சேம்பர். ஸோ அங்கே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக் மாதிரி தட் வில் டேக் கேர் அண்ட் கிவ் த சிக்னல் டு த லோவர் சேம்பர். அதனால் பீட் அந்த பேஸ் மேக்கர் பேர் AVEIRன்னு சொல்லுவோம். அந்த ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் லாஞ்சிவிட்டி. யூஷுவல் பேஸ் மேக்கர் நம்ம வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் ஒரு 8 years 10 years வரலாம். ஸோ இந்த பேஸ் மேக்கர் வந்து 12 to 15 years வரைக்கும் வரலாம். ஸோ அதான் எக்ஸ்டெண்டட் லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்ட்னா 2 டிவைஸ் இருக்கும், அப்பர் சேம்பர் லோவர் சேம்பர். அது கம்யூனிகேஷன் ஆகும். ரெட்ரீவபிள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ணுறோம். ஸோ யூஷுவலாக அந்த பேஸ் மேக்கர் நம்ம போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அது வந்து உள்ளே போய் அப்படியே செட் ஆகிடும். ஒரு அது சுற்றி டிஷ்யூ ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அது எப்படி அது ரெட்ரீவ் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு இல்லை வேறு மாற்றணும். அந்த எடுக்கிறது எப்படின்னா சப்போஸ் ஹேர் இருக்குது, ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் கொத்தா முடிய பிடிச்சி பிடுங்கினா எப்படி இருக்கணும் ஸ்கின்லேருந்து அந்த மாதிரி உள்ள ஹார்ட்டுக்குள்ளே நடக்கும். அந்த டைமில் ஹார்ட்டில் பெர்ஃபரேஷன் நிறையா பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸ்க்ரூயிங் டைப்னால எப்போ வேணால் நம்ம திரும்பி ஒரு 10 years 12 years அப்புறம் இல்லை 15 years அப்புறம் எடுக்கணும்னா திருப்பி அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷன் ரொம்ப கம்மி. யூஷுவல் வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் 20% வரைக்கும் காம்ப்ளிகேஷன் எடுக்கலாம். இதில் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ரேட் இல்லை. இன்ஃபெக்ஷன் சான்சஸ் வந்து 0% இன்ஃபெக்ஷன் சான்ஸ். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் லைக் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 6 year ஒரு ஜென்டில்மேன். ஸோ அவர் வந்திருந்தார். அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக தான் வந்தாங்க, அரௌண்ட் 44 அந்த மாதிரி வந்திருந்தாங்க. நம்ம சொன்ன அப்போ வேறு ஊர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணியே வந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கம்மியாக இருந்தது. எதனால் ஹார்ட் ரேட் கம்மியாக போச்சு அப்படின்னு பார்த்தோம். யூஸ்வலாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கம்மியாகலாம், மாத்திரைகளால் கம்மியாகலாம், நம்ம பிபி மெடிசன்லாம் சில டைம் ஹார்ட் ரேட் கம்மி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குதா. ஸோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணோம். தைராய்டு கம்மியாக வேலை செஞ்சால் ஹார்ட் ரேட் கம்மியாக போடலாம். ஸோ சில டைம் ஹார்ட்டில் பிளாக் இருந்தாலும் கம்மியாக போடலாம். அந்த மாதிரி காரணங்களுக்கு ஏதாவது பார்த்தோம். அந்த மாதிரி காரணங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் நம்ம இதெல்லாம் அப்சர்வ் பண்ணக்குள்ளேயே அவருக்கு ஹார்ட் ரேட் இன்னும் கம்மியாக போயிடுச்சு, அரௌண்ட் 28 கிட்ட போயிடுச்சு. ஸோ அதுதான் ஏவி பிளாக் சொல்லுவாங்க. மேலே ஏட்ரியம் வென்ட்ரிக்கல், மேலே அந்த ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து ஸோ மேலே இருக்கிற சேம்பர் கீழே இருக்கிற சேம்பர். ஸோ இந்த ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கு போகிற ஒயர் நடுவில் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆன மாதிரி. ஸோ இங்கே நல்லா கரண்ட் ஏறியுது, நல்லா இருக்குது, பட் அடுத்த ரூமுக்கு போகல. ஸோ அதனால் இங்கே இருக்கிற கனெக்ஷன் வாங்கி அங்கே கீழே கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் பிளான் பண்ணோம். முதல்ல டெம்பரரி பேஸ் மேக்கர் டெம்பரரியாக கொடுத்துட்டு எந்த மாதிரி யூஷுவல் பேஸ் மேக்கர் போடலாமா, ஒயர் இருக்கிறது இல்லை ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் போடலாமா அப்படின்றது டிஸ்கஷன் பண்ணோம். அப்புறம் வந்து அவருக்கு இருந்த கண்டிஷன் மீது ஹை கிரேட் ஏவி பிளாக்னாங்க. அதாவது 2nd degree ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் மொபைல்ஸ் டைப் 2ன்னு சொல்லுவோம். அது டெக்னிக்கல் டேர்மில். யூஸ்வலாக 1 லட்சம் பாப்புலேஷனில் ஒரு 5 to 20 பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம்.
சரி, இது இந்த மாதிரி தான் பண்ணோம் அவருக்கு. கடைசியாக பேஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் போட்டிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு படம் தான் காமிச்சிருக்கேன். மேலே ஒரு சேம்பர், கீழே ஒரு சேம்பர், ஒரு 2 டிவைஸ் இருக்குது. ஸோ ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலில். ஸோ அது நியூவர் ப்ரொசீஜர், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ப்ரொசீஜர். சிங்கிள் சேம்பரில் டியூவல் சேம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து டியூவல் சேம்பர், அதை வந்து ட்ரூ டியூவல் சேம்பர்னு சொல்லுவோம். அப்படின்னா இது வரைக்கும் வேறு ஒரு கம்பெனியில் இதேமாரி டியூவல் சேம்பர்னு இருந்தது, இதுமாரி ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர். பட் அது எப்படின்னா பக்கத்து ரூமில் இருக்கிற கேட்குறத நம்ம இங்கேருந்து காது கொடுத்து கேட்டு அப்படி இங்கே வேலை பார்க்குற மாதிரி. இது பக்கத்து ரூம்லேயே ஒரு மைக் வச்சு அங்கே என்ன நடக்குதோ அந்த சிக்னல் இங்கே அப்படியே இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் எப்படி வேலை செய்யுமோ ஏறக்கூடிய அதேமாரி ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேர்ல்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் இருக்குது. இந்தியாவில் லாஸ்ட் 2 months-ஆக அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சென்னையில், தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு வராங்க. சென்னையிலும் அது பண்ணியிருக்கோம். அது பண்ணதுனால ஒரு ஜஸ்ட் சமரைஸ் பண்ணுன்னா, சின்ன பேஸ் மேக்கர் ஒரு 2 கிராம் 3 கிராம் தான் அது வெயிட் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மாத்திரை சைஸில் கொஞ்சோடு மாத்திரையோட பெரிய கேப்சூல் மாதிரி இருக்கலாம். தழும்பு எதுவும் கிடையாது. இப்போ காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு சப்போஸ் நாளைக்கு ஒரு டிஷர்ட் போடுறாங்க, பட்டன் போடுறாங்கன்னா இது வெளியே தெரியாது. அப்புறம் வந்து யூஷுவல் பேஸ் மேக்கரோட கொஞ்சம் இந்த லாஞ்சிவிட்டி, யூஷுவல் பேஸ் மேக்கர் 8-10 இயர்ஸ் வருதுன்னா இது வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் வரலாம். எம்ஆர்ஐ பண்ணலாம் நம்ம. ஏன்னா இதெல்லாமே மெட்டல். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது யூஷுவல் பேஸ் மேக்கரில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். இது எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். ஸோ பிற்காலத்தில் தலைக்கோ முதுகுக்கோ எதுக்காக எம்ஆர்ஐ ஸ்பைனுக்கு பண்ணணும்னா எம்ஆர்ஐ பண்ணிக்கலாம். எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். இன்ஃபெக்ஷன் சான்சஸ் நான் சொன்ன மாதிரி 0% தான். இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி. அப்புறம் வந்து ப்ரொசீஜர் டைம் யூஷுவலாக 1/2 மணி நேரம் ஆகலாம். இப்போ 2 பேஸ் மேக்கர் 2 டிவைஸ் போடணும். ஏட்ரியம் 2 டியூவல் சேம்பர்னால் ஒரு கூட அடிஷனல் டைம் மேபி 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் ஆகலாம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே 24 to 48 hours தான். யூஷுவல் பேஸ் மேக்கர் ஒரு 5 நாள் 7 நாள் இருக்கணும். அப்புறம் நம்ம சின்ன சர்ஜரி பண்ணுவோம். அதை 2 நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் தையல் பிரிக்கணும். யூஷுவல் அந்த ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கரில் இதில் அந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஏன்னா தையல் கிழிச்சல் எதுவுமே கிடையாது. அப்புறம் மாத்திரைகள், பிளட் தின்னர் மெடிசன். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் சுகர் இருந்தால் எல்லாருமே பிளட் தின்னர் மெடிசன். ஸோ நம்ம ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் தின்னரில் இருந்தாங்க. ஆஸ்பிரின், இந்த குளோப்ரோக்ளல் அப்படின்னா ரத்தம் கட்டாத மாத்திரைகள், ஹார்ட் பிளாக்குக்கு வரக்கூடாதுன்றதாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரைகள் இந்த ப்ரொசீஜருக்கு நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஈவன் மெட்டல் வேல்வ் இருக்கவங்க வெரி ஹை ஆன்டிகோகுலேஷன் சொல்லுவாங்க. அசிட்ராம், வார்ஃபரின் இருந்தால் கூட ஆஞ்சியோகிராஃபிக்லாம் 1 நாள் நிறுத்துவோம். அப்படி இருந்தாலும் 1 நாள் நிறுத்தினா போதும். யூஷுவலாக ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கருக்கு 4-5 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும் அந்த மாத்திரைகள்லாம். ஸோ அப்புறம் நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கக்குள்ளே நம்ம எங்கே ஆப்ரேஷன் பண்ணோமோ அந்த பேட்டரி மாதிரி இருக்குது பாருங்க, பல் ஜென்ரேட், அந்த இடத்துல மறுபடியும் பிளட் அக்குமுலேட் ஆகிடலாம். ஹேமோட்டாமான்னு சொல்லுவோம். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாத்திரை நிறுத்தணும். நம்ம ஆப்ரேஷன் முடிச்சுட்டு உடனே அந்த ரத்த கட்ட மாத்திரைகள் ஆரம்பிக்க முடியாது. இதில் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ வாட் வி சே கட்டிங் எஜ் டெக்னாலஜி, டுவெல் சேம்பர். ஸோ லீட்லெஸ் மீன்ஸ் ஒயர்லெஸ், வித்தவுட் லீட் பேஸ் மேக்கர், மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். இந்த கார்டியக் பேசிங்கில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அது வந்து நியூவர் டெக்னாலஜி வந்ததில் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். வெரி ஃபியூ சென்டர்ஸ் ஹவ் டன் இன் இந்தியா அண்ட் வி ஹவ் டன் திஸ். ஸோ இது வந்து அந்த பேஸ் மேக்கர் வந்து ஏறக்குறைய இந்த அளவு தான் இருக்கும். ஸோ 2 சேம்பர் ஒரு ஏடிஎம் இந்த அளவு இருக்கும். வென்ட்ரிகல் இது பேஸ் மேக்கருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ 2 டிவைஸ் ஏறக்குறைய இப்படி தான் இருக்கும் பேஸ் மேக்கர். ஸோ இது வந்து கையில் இப்படி போட்டு பண்ணுற மாதிரி தான் பேஸ் மேக்கர். அது வந்து ஹார்ட்டுக்குள்ளே வச்சிரும். ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்கும். ஸோ இது ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு. ஸோ இதை ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த தொடர் இங்கே வந்துட்டு இங்கே ஒன்று வச்சிரும், இங்கே ஒன்று வச்சிரும். அதுதான் கம்யூனிகேஷன். படத்தில் நான் காமிச்ச மாதிரி எக்ஸ்ரேயில் காட்டணும்னா இதுதான் இருக்கும். அது 2 டிவைஸ் காமிச்சிருக்கோம், அப்படி தான் இருக்கும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை சொல்லலாம். இல்லை, இது வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான். இந்தியா மேக் கிடையாது. இந்தியா மேக்கில் வந்து எனக்கு எதுவும் பேஸ் மேக்கர் இல்லை. இல்லை 40க்கு கீழே போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி எதனால் காரணங்கள்னு பார்ப்போம். நாமளே நம்ம ரெஸ்ட் எடுக்கக்குள்ளே நாமளே நம்ம ஹார்ட் ரேட்டே வந்து ஒரு ஃபோனோட பேட்டரி மாதிரி தான். ஃபோனை நம்ம நிறையா தான் வீடியோ பார்த்தா நிறைய யூஸ் ஆகுது. சும்மா இருந்தால் அமைதியாக இருந்தால் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம யூஸ்வலாக படுத்துன்னு இருக்கக்குள்ளே அமைதியாக இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தூங்குற டைமில் ஒரு 55-45 கூட வரலாம். இது பட் 40 கீழே எப்பயுமே இருக்குது. அதுவும் 40 கீழே போகக்குள்ள அவங்களை அந்த கிட்டினஸ் மயக்கெல்லாம் வருதுன்னா பார்ப்போம். வேறு ஏதாவது ஈஸியாக தீர்க்கக்கூடிய காரணங்கள். இப்போ இவருக்கும் அவருக்கு பேஸ் மேக்கருக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதா ஃபஸ்ட் அது பார்ப்போம். உப்பு லெவல் ஏதாவது பொட்டாசியம், கால்சியம் லெவல் ஏதாவது மாறி போயிருந்தாலும் கம்மியாக இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்குதா, அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்கா. முக்கியமாக மாத்திரைகள், பிபி மாத்திரைகள் வந்து நிறைய பிபி மாத்திரைகள் ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணணும். அப்படி தான் வேலை செய்யும். ஹார்ட் ரேட் கம்மி பண்ணி பிபி கம்மி பண்ணும். அதெல்லாம் அந்த காரணங்களாக இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம். அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நான் அவங்களை இந்த பேஸ் மேக்கர் அட்வைஸ் பண்ணுவோம். இது வந்து லைஃப் டைம் அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே
ஆமாம் ஆமாம். ஸோ அதுவும் இல்லாமல் ரிதம் சிலவங்களுக்கு இர்ரெகுலர் ரிதம் மாறிடுச்சுன்னா ஹார்ட்டோட அந்த சீர் மாறிடுச்சுன்னா அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ இர்ரெகுலர் ரிதம் அதுவும் சில கண்டிஷனுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துன்னா ஹார்ட் ரேட் அதிகமாக கம்மியாக போயிட்டு இருக்கலாம். அவர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வரக்குள்ள 44 தான் இருந்தது, அந்த ஒரு 24 ஹவர்ஸ்லாம் அவருக்கு மறுபடியும் 28 போயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம அதை டெம்பரரி பேஸ்க்கு போட்டு அதனால் கொஞ்சம் வச்சோம். ஸோ 40 கீழே போச்சுன்னா மயக்க வர ஆரம்பிச்சிடும், நிற்கிறவங்க டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க, தெரியாது அவங்களுக்கு. ஒரு வாட்டர் பாட்டிலில் தள்ளி விட்ட மாதிரி தான், கீழே வந்தவங்க தலையில் அடிப்படலாம், அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு பயப்படலுக்கு. இப்போ below 60 years கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், வரல. இப்போ இது வந்து 15 years வரைக்கும் நமக்கு யூஸாக இருக்கும்ன்றீங்க. இப்போ அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க வந்து திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஆமாம் ஆமாம். இல்லை, இப்போ இந்த பேஸ் மேக்கர் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஒரு 40 வருஷமாகவே இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வயர் இருக்கிற பேஸ் மேக்கர்லாம் ஆரம்பத்தில் பேஸ் மேக்கர் ரொம்ப பெருசாக இருக்கும், அப்படி சின்ன சின்னதாக ஐடியில் வந்து நான் படத்தில் காமிச்ச மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த பேஸ் மேக்கர் எப்பயுமே வந்து போடுறது சில நாட்கள் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பேட்டரின்னு மாற்றுவாங்க. ஆமாம், அதேமாதிரி பண்ணுவாங்க. சிலவங்களுக்கு அந்த ஒயர் நல்லாயிருக்கும் அப்படின்னா வெறும் பேட்டரி மட்டும் மாற்றுவாங்க, பேட்டரி சேஞ்சுன்னு. ஸோ ஃபுல்லாக சிலவங்களுக்கு வயரும் ப்ராப்ளம் ஆகிடும், அப்புறம் ஃபுல்லாக தான் மாற்றணும். நான் அதை தான் சொன்னேன், ஃபுல்லாக அப்படி லீடு ரிட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ பண்ணக்குள்ளே கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரலாம். இதில் அந்த மாதிரி கிடையாது. அதுதான் சார். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பண்ணலாம்னு சொன்னீங்க. இப்போ அவங்க நார்மலாக மொபைல் ஃபோன்ஸ்லாம் வச்சு அதோட ரேடியேஷன் அதுக்கு ஏதாவது சார் நார்மலாகவே மொபைல் ஃபோன் வந்து ஹார்ட் கிட்ட பக்கத்தில் வைக்கக்கூடாது, நீங்கள் செஸ் கிட்ட வச்சுருக்கீங்க. ஸோ நார்மலே மொபைல் ஃபோன் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பட் மொபைல் ஃபோனு, ரேடியோ, ப்ளூடூத்லாம் வந்து அதுக்கு அந்த ரேடியேஷன் வேறு, நான் அயனைசிங் ரேடியேஷன் பார்த்தீங்களா. இப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுக்கும் எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பெருசாக இன்ட்ராக்ஷன் வராது. பட் எப்பயுமே இதெல்லாம் ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டினால தான். ஸோ பெரும்பாலும் அதை நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்ல, அது கிட்ட வைக்கிறதுலாம் பெருசாக ஆகாது. பட் நாமளாக வைக்கக்கூடாது, பேஸ் மெஷின் இருக்குல்ல, அதுவும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான், அதனால் அங்கே வைக்க வேணாம், பக்கத்தில் கொஞ்சம் எட்ட வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். பட் பெருசாக ஒன்றும் ஆபத்து உடனே எதுவும் வராது. இது லீட்லெஸ் பேஸ் மேக்கருக்கும் வயர் பேஸ் மேக்கர் காஸ்ட் வைஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ்? காஸ்ட் வந்து மாறும் சார். இப்போ இந்த லீடு இருக்கிற பேஸ் மேக்கர், நார்மல் பேஸ் மேக்கருக்கு நிறைய வேரியேஷன் இருக்குது. அதான் சிங்கிள் சேம்பரு, டியூவல் சேம்பரு, எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். சில டைம் பேஸ் மேக்கர்னால் நம்ம போட்டால் 60ன்னு வச்சு எப்பவுமே ஹார்ட் ரேட் 60லேயே இருக்கும் ஃப்ளாட்டாக. நம்ம அது இருக்குது, இப்போ நான் பேசினா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும், கம்முன்னு அமைதியாக இப்போ நீங்கள் உட்காந்திங்கன்னா ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ அது ஃப்ளக்சுவேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறிக்கிட்டே போகும். எம்ஆர்ஐ காம்பேட்டபிள் அது ரொம்ப நாள் வரணும்னா, ஸோ அப்போ அது வாரண்ட்டி பொறுத்து மாறும், லைஃப் டைம் வாரண்ட்டி அதெல்லாம் பொறுத்துலாம். ஸோ அதில் பெஸ்ட் பேஸ் மேக்கர் இந்த டியூவல் சேம்பர் 2 போட்டு பெஸ்ட் பேஸ் மேக்கர் மேபி ஒரு 6 lakhs to 7 lakhs வரைக்கும் வரலாம். பெஸ்ட்டு நான் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது மாடர்ன் இருக்கிறதுலே. இதில் வந்து மாறலாம், இதுலேயும் மறுபடியும் அந்த சிங்கிள் சேம்பர்னு இருக்குது, டியூவல் சேம்பர்னு இருக்குது. ஸோ டியூவல் சேம்பர் நம்ம சிங்கிள் சேம்பர் போடக்குள்ள மேபி ஒரு அரௌண்ட் 10 lakhs வரைக்கும் வரலாம், டியூவல் சேம்பர்னா அரௌண்ட் 16 lakhs வரைக்கும் வரலாம், அந்த மெஷின் காஸ்ட் மட்டும். இப்போ இது வந்து காப்பீட்டு இதெல்லாம் பண்ணுங்க. காப்பீட்டு திட்டத்தில் இது இன்னும் இப்போ தானே அது இந்த டியூவல் சேம்பர் லான்ச் பண்ணி இந்தியாவில் அது 2 months தான் ஆகுது. இன்னும் காப்பீட்டு திட்டத்தில் இந்த மாதிரி பேஸ் மேக்கர் வரல. இந்த யூஸ்வலாக கன்வென்ஷனல் பேஸ் மேக்கர், அதுவும் பேசிக் பேஸ் மேக்கர் தான் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் போட்டால் ஹார்ட் ரேட் எதற்கூட ஒரு லெவலில் இருக்கும், அந்த மாதிரி பேசிக் பேஸ் மேக்கர் தான் இருக்குது. இப்போ இந்தியாவிலே இப்போ தான் 2 months பிஃபோர் நீங்கள், இப்போ சென்னையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கா? சென்னையில் வந்து ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணியிருக்கோம். அந்த பேஷண்ட் எந்த ஸ்டேட்டில் இருந்தாங்க? ஒரு பேஷண்ட் இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் தமிழ்நாடு தான் ஆகுது, இங்கே தான் இருக்காங்க. ஆமாம். இப்போ அது பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆகுது? ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா? இல்லை அவர் அதுக்கப்புறம் 1-2 தடவை வந்ததெல்லாம் மற்ற பிரச்சனைக்காக மேபி பிபி அதெல்லாம் தான். பட் பேஸ் மேக்கரில் ஒன்றும் இன்னி வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களுக்கு லீட்லெஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுருக்கீங்க, சப்போஸ் இது கண்டுபிடிக்கலனாக்கா ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபார்மாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை, முதல்ல வந்து அவருக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனை கண்டுபிடிச்சதுக்கு எப்படி இருந்தாலும் பேஸ் மேக்கர் தேவை. நாங்கள் அந்த ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து வேறு ஏதாவது ஈஸியாக ரிவர்சபிள் தீர்க்கக்கூடிய காரணம் வேறு எதாவது இருக்கும், மாத்திரை மருந்துன்னு பார்த்தோம், எதுவும் இல்லை. ஸோ அப்புறம் மிஷின் தான் வைக்கணும் முடியாச்சு. இப்போ 2 பற்றியும் பேசணும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, எதை எடுத்திருக்கீங்கன்னு. ஸோ இதை பற்றி அதை நல்லது கெட்டதெல்லாம் அந்த மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பேசுனதுக்கப்புறம் அப்போ அவங்க இதை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது போகிறேன். சரி, இப்போ அந்த பேஸ் மேக்கர் வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஃபர்தராக எந்த ப்ராப்ளம் வராதுங்களா? இல்லை, ஸோ மெயின் அந்த பேஸ் மேக்கர் எதுக்காக வச்சோம், ஹார்ட் ரேட் கம்மியாக போகக்கூடாது. ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா அப்புறம் உயிருக்கு ஆபத்து, அது வராமல் பார்த்துக்கும். அதேமாதிரி ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக தான் ஹார்ட் ஃபங்க்ஷனும் கம்மியாக போயிடும், ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, பம்பிங்லாம் கம்மியாக போயிடும். இவ்வளோ தடவை இருந்தால் தான் அந்த அடிக்கானில் தண்ணி அடிக்கிற மாதிரி தான், இவ்வளோ தடவை இருந்தால் தான் அந்த போதிய ஃப்ளோ வரும். அது கம்மியாக போனாலும் ஃப்ளோ கம்மியாக போயிடும். அந்த ஃப்ளோ கம்மியாக போச்சுன்னா மூளைக்கெல்லாம் கம்மியாக போச்சுன்னா மயக்கம் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்கும். அது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். அது என்ன, அது மெயின், அது இருந்தால் தான். இப்போ அது எல்லாமே நம்ம என்டையர் பாடி ஃபங்க்ஷனே வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பற்றி தான். நான் உடம்பு வண்டி மாதிரினா ஹார்ட் என்ஜின்,
அது ஒழுங்காக வேலை செய்யணும்னா அது இந்த ஹார்ட் ரேட்டில் இவ்வளோ இருந்தால் தான் அது நல்லா வேலை செய்யும். அதுதான் ட்ரெடிஷ்னலாக அந்த ஒயர்லெஸோட ஃபேஸ் மேக்கர் வெளியில தான் வைக்கிறேன்னு சொல்றீங்க. வெளியில ஸ்கின்னு கீழே இருக்கும். ஸ்கின் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்கின் டேரக்டா ஹார்ட்ல போய் வச்சிடும். இல்லை அது ஃபைனலாக போகிறது அங்கே தான். அந்த ஒயர் போய் கரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுக்குறது வந்து அந்த ரைட் வென்ட்ரிக்கல் ஹார்ட்டுக்குள்ளே தான். இங்கேருந்து போயிட்டு இந்த இங்கே இருக்கும் இந்த ஸ்கின் கிட்ட இங்கேருந்து அந்த பிளட் வெசல் வழியாக உள்ளே போயிட்டு ஹார்ட்டுக்குள்ளே இங்கே ஒயர் ஃபைனலாக இது எங்கே போதோ அங்கேயே போய் வச்சிருவோம். இப்போ அவ்வளோதான். இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் அது அங்கேயே பண்ணும். அப்படியே உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க. அது ஹார்ட் பீட் ஃபங்க்ஷன் ஆகும்போது அது ஏதாவது மூவ்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லை அந்த மாதிரி அது உள்ளே போய் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதில் தான் பண்ணிவிடும். அதனால் அதில் எதுவும் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு பிளேஸ்ல. ஆமாம். இன்னும் இந்த மாதிரி டிவைஸ்க்குலாம் வந்து நம்ம வெளிநாட்டில் தான் சார்ந்து இருக்கோம் சார். ஆமாம் சார். பேஸ் மேக்கர் வந்து இன்னும் இந்தியாவில் வரலன்னு நினைக்கிறேன் சார். பேஸ் மேக்கர் இன்னும் இந்தியா வரல. வீடியோ வாண்ட் டு ஷோ இது வந்து கொஞ்சம் ஒழுங்காக ப்ளே ஆகலை. அப்படியே இந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணுங்க. சொல்லுங்கள் சார். இல்லை இந்த மாதிரி ஒரு நிறைய டிவைஸ்லாம் இன்னும் வந்து ஃபாரினை சார்ந்தா இருக்காங்க. மேக்கிங் இந்தியா இனிஷியேட்டிவ் நிறைய பண்ணியிருக்காங்க. அதான் இது இந்த ஆமாம் சில இந்த ஹார்ட் ரிலேட்டட் நிறையா சில இதெல்லாம் வந்து கத்திட்டு அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்திருக்கு. இன்னும் இந்த மாதிரி பேஸ் மேக்கர் வரல. வயர்லெஸ் பேஸ் மேக்கர் லீட் இல்லாத பேஸ் மேக்கர் 2 கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பேஸ் மேக்கர் சம்மந்தமாக பல வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கவங்க தான். ஸோ இதில் வந்து அந்த ட்ரூவாக கதை டியூவல் சேம்பர் நான் சொன்ன மாதிரி 2 சேம்பர்னாலும் கரெக்டாக அங்கே இருக்கிறது பக்கத்து ரூமில் இருக்கிறது இங்கே என்ன தெரியிற மாதிரி அந்த சேம்பர்லேருந்து கேட்குறது இந்த கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க சைனா கிடையாது. இல்லை அது இங்கே இது எல்லாமே சைனா கிடையாது. இவங்க டைட்டானியம் வரும். டைட்டானியம் அப்போ இதில் பெரும்பாலும் கேட்பாங்க. இது இப்போ ஃப்ளைட்டில் போகல அது வந்து மிஷின் மெட்டல் டிடெக்டர் வச்சா தெரியும். ஏன்னா என்ன இதெல்லாம் அந்த யூஷுவல் பேஸ் மேக்கர்னா பயங்கர சவுண்டு வரும். இது மைல்டாக தான் சவுண்டு வரும். பட் யூஷுவலாக ஒரு கார்டு கொடுத்துருப்போம் பேஸ் மேக்கர் வச்சுருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பட் எல்லாமே அந்த இதில் பார்க்கக்குள்ள ஏர்போர்ட்டில் எழுதியிருப்பாங்க பேஸ் மேக்கர்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட்லாம் ப்ரெக்னென்ட் பீப்புள் கேன் ட்ராவல் தான் போட்டிருப்பாங்க யூஷுவல். அதனால் அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுலேயும் எதுவும் ஆகாது. மெட்டல் டிடெக்டர் சவுண்டு ஆனால் லேசாக கேட்கும். சர்ஜரி எல்லாமே சேர்த்து எவ்வளோ வருது சார் காஸ்ட்? சர்ஜரி எல்லாமே இருந்துட்டு இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு பேஸ் மேக்கர் பண்ணுறோம் ப்ளஸ் அது ப்ரொசீஜர் ஒரு 2 நாள் இருப்பாங்க மீதெல்லாம் கேட்டு ஸோ மேபி 18 to 20 lakhs வரைக்கும் வரலாம் அந்த ப்ரொசீஜர் மட்டும். இந்த டுவல் சேம்பர் வந்து இப்போ இதில் வந்து இப்போ நம்ம சிஎம் ஸ்கீம்லேயும் வந்து டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் கவர் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா 20-25 லட்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து பெரும்பாலும் வந்து வயது அதிகமானவங்களுக்கு தேவைப்படும். சின்ன வயசோட அதிகமாக ஏன்னா இது முக்கியமான இந்த ஹார்ட் ரேட் கம்மியாகிறதுக்கு வயசு அதிகமாகக்குள்ள ஆகலாம். ஏஜ் அதிகமாகக்குள்ள இது ஒரு காரணம். எப்படி ரத்த குறை நான் சொன்ன மாதிரி இது பிளட் வெசல் பிளாக் அது வாட்டர் பைப் மாதிரி இது வந்து கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ இது சிலவங்களுக்கு ஹார்ட் ரேட் கம்மியாக போகலாம். 70 வயசு 80 வயசு போகிறவங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த யூஷுவல் பேஸ் மேக்கர்லாம் போட்டால் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5% சான்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சொன்ன மாதிரி அது எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் சரியானதுக்கப்புறம் தான் மறுபடியும் போய் இன்னொரு பேஸ் மேக்கர் போட வேண்டியது. அதுக்கு இந்த டெம்பரரி கால் மடக்காமல் டெம்பரரி பேஸ் மேக்கரில் படுத்துக்கிட்டே இருக்கணும். இது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஹார்ட்டில் இன்ஃபெக்ஷன் ஆனால் மட்டும் அந்த மாதிரி மறுபடியும் நம்ம போய் இன்னொரு பேஸ் மேக்கர் வைக்க முடியாது இன்ஃபெக்ஷன் சரியாகிற வரைக்கும். ஸோ அது 4 to 6 weeks அது யூஷுவல் காலகாலமாக ஹார்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனால். ஸோ அது வந்து ஒரு 5 to 10% பீப்புளுக்கு அந்த யூஷுவல் பேஸ் மேக்கரில் ஆகலாம். அதை அவாய்ட் பண்ணுவோம். இது டோட்டல் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் சர்ஜரி ஃபினிஷ் பண்ணால் ஏதாவது என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதில் வந்து மேஜராக ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுவோம். மேபி இனிஷியலாக வந்து ஒரு 2 weeks or 1 month கூப்பிடுவோம். அப்புறம் 3 months 6 months ஒரு 2 month செக் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் in 6 months to 1 year வந்தால் போதும். மற்றபடி ஒன்றும் மேஜராக ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. இதுக்கு பேஸ் மேக்கருக்கு வந்து டயட்லாம் எதுவும் இல்லை. ஆமாம் அந்த மாதிரி கிடையாது. பேஸ் மேக்கர் ஹார்ட் ரிலேட்டட் அதுக்கு எதுவும் டயட் இல்லை. அது கூட அடிஷனல் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எதாவது இருந்ததுன்னா அது கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கான இது போகும் மெடிசன் போகும். சப்போஸ் ஹார்ட்டில் ரத்த கூட பிளாக் எதாவது இருந்ததுன்னா அதுக்கு எதாவது வரும். அவ்வளோ சரி வரீங்களா சார் நீங்கள்? பேஷண்ட்டும் இருக்காங்க ஏதாச்சும்